Sivaraj Medical Colleges, Siddha, Homeopathy, Naturopathy and Yoga. Government fixed fees only. Contact 98427 Holidays nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. ரொம்ப டயர்டா இருக்கு. Take it, date nut bites. Lion Date Nut Bites, Energy Bar. Take it, Lion Date Nut Bites. சார் வணக்கம். அதாவது ஒவ்வொரு வாரமும் வார இறுதி நாட்களில் திரு விஜய் அவர்கள் வந்து கேம்பெயின் வர ஆரம்பித்ததுக்கப்புறம் அவர் என்ன பேசினார்னு தொடர்ந்து பேசிகிட்டு இருந்தோம். ஆனால் இந்த வாரம் கரூரில் இந்த துயர சம்பவம் வந்து நடந்திருக்கு அப்படிங்கிறது வந்து மாறி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க முடியுது. இதற்கு யார் காரணம், என்ன யார் பொறுப்பு அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி இதை நீங்கள் கண்டிப்பாக நேற்று பார்த்துருந்துருப்பீங்க. இமீடியட்டாக வந்துட்டு ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் அ செகண்டில் நடந்து முடிஞ்ச மாதிரி ஒரு விஷயந்தான் பார்க்கும்போது எங்களுக்கு இருந்தது. ஸோ நீங்கள் பார்த்த ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்ன ஒரு அபிப்பிராயம் இருந்தது அது சம்மந்தமாக? இது வந்து ஒரு மேடு டிசாஸ்டர். யார் பொறுப்புங்கிறது ரெண்டாவதுன்னு சொன்னீங்க. கட்டாயம் பேச வேண்டிய விஷயம். யார் பொறுப்புன்னு ஏன் நம்ம வந்து கண்டிப்பாக பேசணும். ஆமாம், நம்ம பேசி இதை வெளியிடும் போது கிட்ட சுமார் ஒரு 24 மணி நேரம் கடந்திருக்கும். இப்போ இதுக்கு வந்து நம்ம பேசிக்கிட்டு இருக்க தருணத்தில் பலி எண்ணிக்கை 40ஆக அதிகரிச்சிருக்கு. ஸோ 40 பேருக்குமான நிவாரணத்தை தமிழக அரசு அறிவித்திருக்கிறது, தாவேகா அறிவித்திருக்கிறது, பாரத பிரதமர் அறிவித்திருக்கார். 3 தரப்பில் அறிவிச்சிட்டாங்க. ஸோ மீட்பு முடிந்தது. இப்போ யாரும் அந்த இடத்துல இல்லை, சரிங்களா? அது வந்து வெள்ளமாக இருந்துச்சுன்னா இன்னும் 2 வரணும், பூகம்பமாச்சுன்னு. ஸோ வந்து மீட்பு முடிஞ்சிருச்சு, சரிங்களா? எல்லோரும் வீட்டுக்கு போயிட்டாங்க. நிவாரணம் அறிவிக்கப்பட்டாச்சு. இப்போ தேவை விசாரணை. அப்போ கட்டாயமாக நீங்கள் குறிப்பிட்டது போல் யார் காரணம் என்பது பேசப்பட வேண்டும். தாவேகா காரணம், தமிழக அரசு காரணம், எந்த குழப்பம் இல்லை. எந்த ரேஷியோவில் யார் முதற் காரணம், யார் முழு முதற் காரணம், யார் பண்ணனால் ட்ரிகர் ஆச்சு அப்படிங்கிறது ஆக்ஷன் ரியாக்ஷன் 2 இருக்கும். நம்ம பார்த்துருக்கோம். அது வந்து நம்ம விசாரணைக்கு பெறுது. ஆனால் தாவேகா காரணம், தமிழக அரசு காரணம் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதைத்தான் இன்றைக்கி நம்ம சொல்லியிருக்காங்க. திரு மா சுப்பிரமணியம் அவர்கள் வந்து எந்த விதமான நெறிமுறைகளையும் கடைபிடிக்காமல் தாவேகா கூட்டணி நடத்தி கொண்டிருக்கிறது அப்படிங்கிற விமர்சனத்தை அவர் வச்சிருக்கிறார். இது ஒரு திட்டமிட்ட சதி இருக்கிறது அப்படிங்கிற குற்றச்சாட்டை தாவேகா வச்சிருக்கு. அப்போ 2 பேர் காரணமாக நம்ம கருதுகிறோம். 2 பேருமே பரஸ்பர குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அப்போ இது விசாரணை தான் அது முடிவை கொண்டு வரும் தெரியும். நமக்கு வந்து 2-3 விஷயங்கள் அதில் வந்து பார்க்கணும். இது ஒன்று, நான் வந்து முதல்ல குறிப்பிட்டது மேன்மேடு டிசாஸ்டர். இது வந்து மனித தவறுகளால் நடந்த விஷயம், இயற்கை வினோதம் இல்லை. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மகாமக குளத்தில் ஜெயலலிதா அவர்கள் பண்ணும்போது கிட்டத்தட்ட ஒரு 50 பேர் இறந்தாங்க. அது ஒரு சுவர் இடிந்து விழுந்தது. உங்களுக்கு புரியுங்களா? க்ரௌட் அதிகமான சுவர் இடிந்து விழுந்த போது அங்கே வந்து இருக்கக்கூடிய ஆட்களில் வந்து 50 பேர். இதில் எந்த மாதிரி சுவர் இடிஞ்சு விழல, எந்த விதமான வேற ஒரு காரணமே தேட முடியாது. அங்கே நெரிசலில் மயங்கி விழுந்து மேலே ஆள் வந்து இப்படி பாருங்க. நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல் மற்ற ஊர்களில் எல்லாமே ஆட்கள் நிலையாக நிற்கிறாங்க. இந்த ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா அது வந்து நிலையா வேவ் மாதிரியே இருந்துச்சு. எஸ், அப்போ வந்து ஒரு ஏன் இந்த தள்ளுமுள்ளு இருந்துச்சு அப்படின்னு பார்க்க வேண்டியிருக்கு. விஜயை பார்த்தாச்சு. விஜய் பார்த்தா எல்லாரும் அங்கே நிற்பாங்க, அங்கே பார்த்துட்டு வீடியோ எடுக்க பார்ப்பாங்க. அவங்க நகரவும் முடியாது. ஆனால் நகர முடியல, ஆனால் இப்படி ஒரு பெரிய ஆட்டம் இருந்துக்கிட்டே இருக்குது. இது ஏன் அப்படிங்கிறது. அப்போ தான் வந்து கல்வீச்சு நடந்தது அப்படின்னு தாவேகா ஒரு குற்றச்சாட்டை வைக்குது, இவர்களுடைய தவறு அப்படின்னு போலீஸ் ஒரு குற்றச்சாட்டு வைக்குது. அப்போ நம்ம விசாரணை தேவைன்னு பார்க்குறோம். 3 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் பெர்மிஷன் கேட்டாங்க அப்படின்னு டிஜிபி சொல்கிறார். அப்போ 11 மணிக்கே ஏன் வந்து நீங்கள் அலோவ் பண்ணீங்கன்னு கேள்வி வருது. உங்களுக்கு புரியல? நம்ம வந்து சிலவங்க இந்த தெருவில் அலோவ் பண்ண மாட்டோம்ல. நம்ம பார்க்குறோம் குடியரசு தினம், சுதந்திர தினத்துக்குலாம் நம்ம வந்து நிகழ்ச்சி நடக்கும். அப்போ காலைல 7 மணிலேருந்து சாயந்தரம் 4 மணி வரைக்கும் அங்கே போக்குவரத்து நிறுத்தப்படும் சொல்லுவாங்க. பண்ணுவாங்களா இல்லையா? அப்போ அது ஏன் நிறுத்தப்படலைங்கிற கேள்வி வருது. இப்போ 3 மணிக்கு பெர்மிஷன் கேட்ட தாவேகா 11 மணிக்கு வருவாருன்னு ஏன் வந்து ட்வீட் போட்டுச்சுங்கிற கேள்வி வருது. அவங்க 11:30 மணிக்கு வருவார்னு அவங்க போட்ட போது அதிகாரப்பூர்வமாக அவங்களோட ட்வீட்டில் வரும்போது அது வந்து டிஜிபி குறிப்பிட்டார். அப்போ அந்த நிர்வாகிகள்லாம் என்ன செய்கிறாங்க? அப்போ தலைவர் 11 மணிக்கு வந்துருவார்ப்பா, நம்ம கூட்டம் சேர்க்கணும்ப்பா, அவங்க 10 மணிக்கு அங்கே இருக்கணும்னு பார்ப்பாங்க. அப்போ சாயந்தரம் 3 மணிக்கு தான் பெர்மிஷன் கேட்டு காலைல 10 மணிக்கு ஏன் கூப்பிடுறீங்க? அப்போ காலைல 10 மணிக்கு வந்த ஒரு குடும்பம் ராத்திரி 7 மணி வரைக்கும் பச்சை தண்ணி இல்லாமல் வெளியே போக முடியாது. நீங்கள் வெளியே போனால் உள்ளே வர முடியாது. அவ்வளோ கூட்டத்தில் வந்து வேர்க்க விறுவிறுக்க எப்படி உட்காந்துருப்பாங்க, எவ்வளோ டீஹைட்ரேட்டாக இருக்கும் வெயிலில் சாயந்தரத்தில், அவ்வளோ பாடாப்படுத்துங்க. எதனால் போட்டிங்க? அப்போ இவர்கள் தரப்புலேயே ஒரு காரணம் இருக்குன்னு பார்க்குறோம். காவல்துறையே 3 மணிக்கு முன்னாடி அனுபவிச்சுங்கிற பார்க்குறோம். அப்போ 2 தரப்புலையும் பார்க்குறோம். கல்வீச்சு நடந்து திட்டமிட்ட சதி அப்படிங்கிற வார்த்தையை தாவேகா பயன்படுத்தி இருக்கிறது என்றால் அது கட்டாயமாக விசாரிக்கப்பட முடியும். ஸோ இது வந்து ஹியூமன் மேடு தான். அதில் குற்றச்சாட்டுகளுக்கு நியாயமான காரணங்கள் இருக்கின்றன. இதில் விசாரணை ஆணையம் ஏதாவது பலன் தருமானலாம் எனக்கு தெரியல. நீங்கள் கேட்டால் நான் சொல்றேன். திரு விஜய் அவர்கள் கைது செய்யப்படுவார்களாம் டைரக்டா முதலமைச்சர் அதெல்லாம் அது வந்து காவல்துறை அதிகாரியுடைய உரிமை. நம்ம அதுக்கு யாருமே கை செய்யுங்க கேட்க முடியாது. கை செய்யணுமா செய்யணுங்கிறது ஐஓ உடைய ப்ரெரோகேட்டிவ், அது அவருடைய உரிமை. அது ஓரமாக வச்சு நான் கேட்குறேன். நீதியரசர் என்ன சொல்லிடுறாங்க? விஜய் தான் காரணம் சொல்லிடுறாங்க. ஒரு பேச்சுக்கு தான் சொல்லுங்க, விஜய் தான் டைரக்டா 1-to-1 காரணங்கன்னு சொல்லிடுறாங்க. என்ன செய்வீங்க? விஜய் மேலே எஃப்ஐஆர் போடுவீங்க. அது இப்போ போட வேண்டியதானே? புரியுங்களா உங்களுக்கு? எஃப்ஐஆர் போடுறதுக்கு என்ன தடை இருக்கு? இப்ப நாளைக்கு ஒரு நிரபராதியா விடுதலை ஆகட்டும். இப்ப போட்டிருக்காங்கல்ல, ஆனந்த் மேல போட்டிருக்காங்கல்ல, சரிங்களா? நிர்மல்குமார் மேல போட்டிருக்காங்கல்ல, மாவட்ட மேல போட்டிருக்காங்கல்ல, மற்றும் பலர்னு போட்டிருக்காங்கல்ல, முடிஞ்சு வச்சுல. நாளைக்கு விஜய் சேர்த்துக்கங்க, நாளை கழிச்சு சேர்த்துக்கங்க, சேர்க்காம விடுங்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே. நான் உச்சபட்சமா ஒரு குற்றச்சாட்டு என்ன வைக்க முடியும்? முழு முதற் காரணம் விஜயன் வைக்க முடியும்.
இதுதானே ஹையஸ்ட், இதுக்கு மேலே ஏதாவது வைக்க முடியுமா? அந்த விசாரணை நீங்கள் இப்பயே தொடங்கலாமே. இதில் நீங்கள் சொன்ன மாதிரி இந்த விஷயத்த வந்துட்டு ஏற்கனவே வந்து நிறைய பேர் டிஸ்கஸ் பண்ணதை பார்க்க முடிஞ்சது. இப்போ பர்சனலாக பார்க்கும்போதே தெரிஞ்சிச்சு, எல்லா கூட்டத்துலேயும் வந்து ஸ்டெடியாக வந்து இந்த கூட்டம் நின்றுட்டு இருந்தாங்க. இங்கே மட்டும் ஒரு வேவ் மாதிரி போயிட்டு இருந்தது அப்படிங்கிறத பார்க்க முடிஞ்சிச்சு. இங்கே மக்கள் மத்தியிலேருந்து நிறைய விமர்சனங்கள் வருது, சோஷியல் மீடியாவில் நிறைய கேள்விகள் வருது. முக்கியமாக வந்து 2 மாநாடு நடத்தியிருக்கிறாங்க, 5 மாவட்டங்களில் கடந்து வந்திருக்கிறாங்க. கரூரில் மட்டும் ஏன் இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படிங்கிற முதல் கேள்வியை வந்துட்டு விமர்சனமாக வைக்கிறாங்க. அதுக்கு என்ன பதில் சொல்லலாம்? இல்லை, அது நம்ம வந்து ஏன் அப்படிங்கிற விசாரணைக்கு பிறகு தெரியும். நம்ம வந்து கவனிக்க வேண்டிய விஷயம், குற்றச்சாட்டுகளை நம்ம புறந்தளிட முடியாது. இந்த 2 பாயிண்ட் பார்க்கணும். வி ஹேவ் டு அட்ரஸ் இட். ஒன்று, நம்ம அது மாதிரிலாம் சும்மா சொல்லிட்டு இருப்பாங்கம்மா அப்படிலாம் சொல்ல முடியாது. கட்டாயமாக கவனிக்கப்பட வேண்டிய மாற்றுக்கிறதுல கரூரில் மட்டும் அப்படிங்கிறதே திரு செந்தில் பாலாஜி குறித்து ஏதாவது குற்றச்சாட்டு சொல்லப்படுதா, அதை வந்து புறந்தள்ளுறதுக்கு ஒன்றும் இல்லை. எல்லா கேள்வியும் அட்ரஸ் பண்ணணும். நான் என்ன சொன்னேன், உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன போல 3 மணிக்கு பெர்மிஷன் கேட்டபோது போலீஸ் ஏன் வந்து முன்னாடி அனுமதிச்சது? 3 மணிக்கு பெர்மிஷன் கேட்டவங்க ஏன் 11 மணிக்கு ட்வீட் போடுறாங்க? 11 மணிக்கு வரப்போறான்னு ஏன் ட்வீட் போடுறாங்க? அப்போ எல்லா பக்கமும் நம்ம விசாரிக்க வேண்டியிருக்கு. ஆம்புலன்ஸ், இந்த பிரச்சனை நடக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஆம்புலன்ஸ் வந்து நிற்குது. திரு விஜய் அவர்கள் வந்து பேச ஆரம்பிக்கிறாரு, கரூர் அப்படின்னு ஒரு இருக்குது, ஆடியோ கேட்குதான்றார். 2வது நிமிஷத்தில் அவருக்கு நேர் எதிரில் வந்து ஒரு ஆம்புலன்ஸ் நிற்குது. அப்போ வந்து ஆம்புலன்ஸ் வந்து அவர் கேட்கிறார், நீங்க தயவு செய்து நண்பா நீ போறியா அப்படின்றார். பதில் இல்ல, நிக்கிறாங்க. உங்களுக்கு புரியுங்களா? ஆமான்னு அப்ப தலை என்ன, ஹி இஸ் அட்ரஸிங் டு தி ஆம்புலன்ஸ் டிரைவர். சரிங்களா? அப்ப அவர் வந்து ஆமானே போடுனானே வழி விடுன்னு சொல்லியிருப்பார். அவர் பதில் இல்ல, அப்படியே பேசாம நிக்கிறார். அப்ப கொஞ்சம் கன்ஃபியூஸ். ஏன்னா அங்க வந்து கட்சிக்காரங்க என்ன பண்றாங்க, அவர் வந்து அந்த ஆம்புலன்ஸ் மேலே சில கொடிகளை போடுறாங்க. அப்ப திரு விஜய் அவர்களுக்கு ஒரு குழப்பம் ஏற்பட்டிருக்கலாம். இந்த ஆம்புலன்ஸ் வந்து நம்ம கட்சிக்காரங்க ஏற்பாடு பண்ணி ஒரு பாதுகாப்பு முன்னேற்பாடு பண்ணதோடு திருச்சியில் பண்ணியிருந்தாங்க, நான் நாகப்பட்டினத்தில் பண்ணியிருந்தாங்க, நான் பார்த்தேன். வேற எங்க பண்ணியிருந்தாங்க கவனிக்கல, மாவட்டத்தில் கவனிச்சேன் நான். அப்போ அந்த மாதிரி இதோ சொல்லிட்டு கேட்குறாரு. அப்போ வந்து டவுட்டில் வந்து என்னப்பா ஆம்புலன்ஸில் நம்ம கொடியெல்லாம் அவர் போட்டிருக்குன்னு சொல்றாரு. அது அவர்கள் ஏற்பாடு பண்ண ஆம்புலன்ஸ் அல்ல. அதில் வந்து இந்த கொடி வந்து மேலே போட்டு தொண்டர்கள் வந்து கொடி அந்த அந்த துணியை வந்து துண்டை தூக்கி போடுறாங்களா, அந்த மாதிரியான துண்டை தூக்கி போட்டிருந்தாங்க. அதுதான் பிடிச்சி பார்க்குறோம். ஆனால் இது இந்த சம்பவம் நடப்பதற்கு முன்னாடி நடந்தது. பின்னாடியே ஒரு குட்டி ஆம்புலன்ஸ். என்னுடைய கேள்வி, அது எப்படி எல்லா கூட்டத்துக்கும் ஆம்புலன்ஸ் போயிட்டே இருக்குது? இப்போ டிஜிபி அவர்கள் சொன்னது ஒப்புக்கொண்டதுபடி 3 மணியில் பெர்மிஷன் கேட்டிருக்கிறாங்க. இந்த ஆம்புலன்ஸ் உள்ளே போய் இந்த சம்பவம் நடக்கிற டைம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 7 மணி. அப்போ 3 மணிக்கு பெர்மிஷன் கேட்டுக்கு கூட்டம் முடிக்க 500 போலீஸ் டிப்ளாய் பண்ணியிருக்கோம் டிஜிபி சொல்றாரு. அப்போ அந்த வழியில் ஆம்புலன்ஸ் எப்படி அனுமதிக்கிறாருங்கிற கேள்வி வந்துச்சு. நம்ம அந்த முனையிலே வந்து எப்போ இதில் போக முடியாது, திருப்பி நம்ம இதில் வந்து மனிதாபிமானம் சார், ஆம்புலன்ஸுக்கு மனிதாபிமானமாக வழிவிட மாட்டீங்களா? ஆம்புலன்ஸுக்கு வழிவிடாமல் கூட்டம் முக்கியமான கேள்வி வரலாம். சரிங்களா? அப்போ நமக்கு என்ன புரியுது, இந்த கூட்டத்தை தாண்டி ஆம்புலன்ஸ் போகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும், சுற்றி போகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? இந்த கூட்டத்தில் வந்து இதுக்கு வந்து பதிலே கிடையாது இல்லையா? நீங்கள் வந்து வெளியில் சுற்றி போனீங்கன்னா அந்த டிஸ்டன்ஸ் மட்டும் தான் கணக்கு. இங்கே வந்து நீங்கள் 100 மீட்டராக இருந்தாலும் 100 மீட்டரில் லட்சம் பேர் உட்காந்துருப்பான். 27,000 பேருங்கிற நம்பரை டிஜிபி வெங்கட்ராமன் சொல்கிறார். அப்போ வந்து அந்த 27,000 பேர் நிற்கக்கூடிய அந்த ஒரு தெருவில் நீங்கள் எப்படி கடந்து போயிட முடியும்? இந்த பக்கம் வந்து இவருடைய பஸ் நிற்குது, முன்ன பின்ன ஒரு 50 வண்டி நிற்கிது, இவங்களுடைய கான்வாய் நிற்கிது, ஃபுல்லாக போலீஸ் பாதுகாப்பு, இவங்க கேமரா எல்லாம் இருக்குது. இந்த பக்கம் எதிர் திசையில் அந்த ரோடு சென்டர் மீடியனுக்கு எதிர் திசையில் அந்த ஆம்புலன்ஸ் நிற்கிது. எப்படி வந்து அந்த அந்த ஒரு இடத்துல எப்படி பிதுங்கி போக முடியும்? அப்போ வந்து அந்த ஆம்புலன்ஸ் எப்படி வருது? நம்ம பார்க்கணும். எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அது எப்படி என் கூட்டத்தில் மட்டும் ஆம்புலன்ஸ் வருது சத்தம் போடுறாரு. 7-8 வீடியோவை அவங்க வெளியிடுறாங்க. நாமக்கல்ல வந்துச்சு, இப்போ வேலூர் வந்துச்சு, ஒவ்வொரு ஊராக குறிப்பிட்டு எப்படி இதே மாதிரி திரும்பி இங்கே வருது, எப்படி வருது? எனக்கு ஒரு பெரிய கேள்வி வருது. அப்போ இது பதில் தேட வேண்டிய கேள்வி தானே. அங்கே வந்து திரு விஜய் அவர்கள் பேசும்போது அவரே ஒரு ஆசோலேஷனில் இருந்த மாதிரியான தோற்றங்கள் நம்மளால பார்க்க முடிஞ்சது. அவர் கன்ஃபியூஸ் ஆனாரு, வேக வேகமாக உரையை முடிச்சுட்டு கீழே இறங்கினாரு அப்படிங்கிறத பார்க்க முடியும். தண்ணீர் விநியோகம் பண்ணாருங்கிறதெல்லாம் பார்க்க முடிஞ்சது. முதல்ல ஏறினோடனே போலீஸ்க்கு வந்து நன்றி சொன்னார். அதுக்கப்புறம் போலீஸ் பாதுகாப்பு இருக்கா இல்லையே, காவல்துறையோட கைகள் கட்டப்பட்டிருக்கா அப்படின்னு திருப்பியும் பேசுறாரு. இதுல என்ன முரண்பாடுகள் இருக்கிறதா நீங்க நினைக்கிறீங்க? காவல்துறை கொண்டு வந்து பத்திரமா சேர்த்தது ரொம்ப முக்கியமான விஷயம். இல்லாட்டி வந்திருக்க முடியாது. காவல்துறை தான் அந்த வழி விட்டு கொண்டு வந்தாங்க. காவல்துறை கட்டுப்பாட்டில் இல்லைன்னு சொன்னது இந்த கூட்டத்தை பற்றி அவர் சொன்னதா நான் பார்க்கல. அது வந்து நான் அப்படி நான் கவனிக்கல. ஒட்டுமொத்தமாக போலீஸ் வந்து ஏதாவது சைலண்ட் பண்ணியிருக்காங்களோங்கிற மாதிரி குற்றச்சாட்டை தான் பார்க்குறேன். அது கொஞ்சம் கேப்புக்கு பிறகு தான் அவர் அதில் நீங்கள் குறிப்பிட்ட போல அதில் ஒரு நீட்சி இல்லை, ஒரு பேச்சில் வந்து ரொம்ப துண்டு கட்டாயிடுச்சு. அந்த டென்ஷன் இருந்துச்சு. இதில் தன்னுடைய ஒரு காவல்துறை ஒரு டைரெக்டாக ப்ளேம் பண்ணுறாரு நான் பார்க்கல. இந்த இடத்துல நேற்று பார்த்தீங்கன்னா காவல்துறை என்ன செய்ய முடியுமோ செஞ்சு 27,000 பேர் இருந்த இடத்துல 500 பேர் நிப்பாட்டி இருந்தாலும் டிஜிபி சொல்றாரு நாங்கள் 500, அதற்கு மேலே நீங்கள் நிப்பாட்ட முடியாது. 500 பேரும் விஜய் அவருடைய வாகனத்தை சுற்றி ஒரு 10 பேர் நிற்பாங்க, அவ்வளோதான் வாகனத்தை சுற்றி. அதுக்கு பிறகு அங்கே ஒய் பிரிவும் அங்கே நிற்கிறாங்க. அதுக்கு பிறகு அந்தந்த முனையில் சந்தில் தான் நிற்பாங்க. உங்களுக்கு புரியுங்களா? வேறு இடத்துல ஜாயின் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சிஎம் உடைய கான்வாய் போனாலுமே சிஎம்முக்கு முன்னாடி 2 வண்டி தான் போகும். சைடில் ரோட்டில் தான் ஜங்ஷன்ஸில் தான் இருப்பாங்க. யாராவது குறுக்க சைக்கிளில் வந்துடக்கூடாது, பைக்கில் வந்துடக்கூடாது, அப்படி தான் நிற்பாங்க. அப்போ 500 போலீஸ் வந்து விஜய்க்காக நிற்க மாட்டாங்க. புரியுங்களா? அப்போ போலீஸ் 500 இருந்துச்சுன்னா பப்ளிக் தெரியாது சொல்லி சண்டைக்கு வருவாங்க. அப்போ அந்த பிரச்சனை வரும். அப்போ வந்து வெளியில் காவல்துறை தன்னுடைய கடமை சரியாக செய்திருக்கிற நோ டவுட். என்னுடைய கேள்வி காவல்துறை சைடில் 3 மணிக்கு முன்னாடி ஏன் விட்டீங்கிறது தான். ஆம்புலன்ஸை எப்படி விட்டீங்கிறது தான். இதான் நம்ம கேள்வி. நமக்கு வந்து பின்னாடி 5 நிமிஷத்தில் இந்த பிரச்சனை நீங்கள் குறிப்பிட்டது போல இந்த பிரச்சனையை வந்து பார்க்குறாரு. என்னமோ பிரச்சனையாக இருக்கேன்னு சொல்லிட்டு வாட்டர்லாம் விடுறாரு. அதை ஒரு நான் வந்து 2 மூணு அலர்ட் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு கன்ஃபியூஸ் ஆகிறாரு. அப்படி இருக்கும்போது திரும்பி அப்போ ஆம்புலன்ஸ் தேடுறாங்க இல்லை. இதுதான் முக்கியம். நம்ம காவல்துறை என்ன ஏற்பாடு செஞ்சுருக்கணும், ஒரு 5 ஆம்புலன்ஸ் சுற்றி சைடில் போட்டு வச்சிருக்கணும்.
நம்ம வந்து ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் கூட அந்த கூட்டம் எங்கே முடிஞ்சிருக்கோ அந்த ஒரு தெரு தான் பெரியது. அந்த தெருவில் 5 பக்கம் 5 ஆம்புலன்ஸ் படிச்சுனாங்க. இந்த பிரச்சனை ஓரளவு குறைஞ்சக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆனால் என்னென்ன பிரச்சனை இல்லாத போது ஒரு ஆம்புலன்ஸ் குறுக்க போகுது. ஆம்புலன்ஸுக்கு சொல்லியாச்சு வெயிட்டிங், நம்ம ஆம்புலன்ஸ் சொல்லி இட்ஸ் கமிங்னு திரு விஜய் சொல்றாரு. அந்த நேரத்தில் ஆம்புலன்ஸ் லேட் ஆகுது. அஃப்கோர்ஸ் ஒரு 4-5 நிமிஷம் கழிச்சு வருதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ வந்து இந்த முன்னேற்பாடுலாம் நமக்கு கேள்வி எழுப்புது. அப்போ ஆம்புலன்ஸ் தேவைப்பட்ட போது வரல, சம்பந்தம் இல்லாத போது ஆம்புலன்ஸ் போடுது. இதுதான் கேள்வி வருது. இவர் திரு விஜய் அவர்கள் என்ன செஞ்சிருக்கணும்னு நான் நினைக்கிறேன். இப்போ நான் யோசிப்பேன், அந்த வீடியோ ஃபுல்லாக நான் ரீகால் பண்ணி பார்க்குறேன். முன்னாடி வந்து அவருக்கு லெஃப்ட் சைடில் வந்து ஒரு பிரச்சனை வந்துருச்சு. அங்கே கையை வந்து காட்டி இல்லை பேசாதீங்க மாதிரி கை காட்ட சம்திங் ராங்னு கை காட்டுறாங்க. என்ன எத்தனைன்னு என்னன்னு தெரியல. அப்போ அவர் ஹோல்டு பண்ணிச்சு, எல்லாரும் அங்கேயே நில்லுங்க, யாரும் பதட்டப்படாது சார், கூல கம்பெனி. பின்னாடி பார்த்தீங்கன்னா அவர் முடிச்சுட்டு போகும்போது ஒரு குழந்தையை காண அறிவிக்கிறார். சரிங்களா? அந்த குழந்தைங்கிறது எங்கே காணும்லாம் தெரியாது. 27,000 பேர் க்ரௌடில் வண்டிக்கு பக்கத்துலாம் காணுமா, லெஃப்ட்லையா ரைட்லையான்னு தெரியாது. ஆனால் அறிவிக்கிறார். அது போல ரொம்ப நீங்கள் பதட்டமாக இருக்காதீங்க, கூலாக இருங்க, நான் 1 மணி நேரம் உங்கள்கிட்ட இருந்து பார்த்துட்டு தான் போக சொல்லியிருந்தாருன்னா முதல்ல செட்டில் ஆயிருக்கும். அவர் வந்து லெஃப்ட் சைடில் ஒரு அசம்பாவிதம் ஏதோ நடக்குங்கிற பார்த்தோன்னே அவர் பதட்டமாயிட்டார். அவர் பதட்டமாயிட்ட உடனே கூட்டம் இன்னும் பதட்டமாயிருச்சு. அவர் பேச்சை முடிச்சதுக்கப்புறம் அடுத்த பிரச்சனை வருது. இவர் கூட்டத்தை முடிச்சுட்டு இறங்கின உடனே மக்கள் பதட்டமாயிட்டாங்க. நம்ம 8 மணி நேரமாக வெயிட் பண்ணுறோம், 8 நிமிஷம் கூட அவர் பேசலை. அப்போ நமக்கு வந்து கிளம்பிட்டார், இனிமேல் பார்க்க முடியாது, இனிமேல் அவர் எப்போ வருவாருன்னு தெரியாது. அப்போ இன்னும் பார்த்தோம்னா வண்டியை ஜாம் பண்ணுறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் மேலே நின்ற போது 4 திசையிலிருந்தும் அவர் பார்க்க முடியும். அவர் வண்டிக்குள்ளே போயிட்ட பிறகு 2 திசையில் 1.5 திசை தான் சொல்ல போனால், நீங்கள் முன்னாடி இருக்கக்கூடிய கண்ணாடி, லெஃப்ட்டில் இருக்கக்கூடிய அந்த டிரைவர் சீட்டுக்கு பக்கத்தில் உட்காந்து சீட்டில் இந்த 2 இருந்தால் அப்போ கூட்டம் வந்து அங்கே வந்து இன்னும் திரும்பி ஜாமா. நீங்கள் அந்த வீடியோ பார்த்தா தெரியும், வண்டியை நகர உடலை அப்படியே 10,000 பேர் அங்கே முன்னாடி நிற்கிறாங்க. வண்டி போல ஆம்புலன்ஸுக்கு வந்து போலீஸ்காரங்க துரத்துறாங்க, அது போக முடியல. அப்போ வந்து அந்த இடத்த கூலாக ஹேண்டில் பண்ணுறதுக்கு முதல்ல பதட்டப்படாதீங்க, சம்திங் ராங் கோவித்ராங்க, நீங்கள் நிதானம் பாருங்க, நான் இங்கே தான் இருக்க போகிறேன், உங்களை பார்க்கத்தான் போகிறேன் சொல்லிட்டு கொஞ்சம் ஆசுவாசப்பட்டு தான் கூட்டம் செட்டில் ஆயிருக்கும். இவர் அந்த பதட்டத்தை வெளிப்படுத்தினால அங்கே ஏதோ பிரச்சனை போல, தண்ணி கொடுங்க வர சொல்லுங்க, ஆம்புலன்ஸ் வர சொல்லுங்க சொன்னோன்னே அந்த பகுதி மக்கள் டென்ஷன் ஆகிட்டாங்க. இவர் இந்த பக்கம் திரும்பி பேச ஆரம்பிச்சார். இந்த பக்கம் திரும்பி பேச ஆரம்பிச்சோன்னே இந்த பிரச்சனை இன்னும் பெருசாகிட்டே போகுது. அவர் பதட்டத்தில் பேச்சை குறைச்சி வந்தோடனே இன்னும் பிரச்சனை பெருசாயிருச்சு. அப்போ திரும்பி அப்போ வந்து நிதானமாக கையாளணும். இதுதான் கொஞ்சம் ஒரு முன் தயாரிப்புங்கிறது. ஒரு சப்போஸ் ஒரு அசம்பாவிதம் ஏற்பட்டால் என்ன செய்யணும்னா, விஜய் அவர்களை பாதுகாப்பது மட்டுமல்ல, அங்கே இருக்கக்கூடிய 40 பேருடைய உயிரையும் பாதுகாத்துருக்கணும்ல. அதான் ரொம்ப முக்கியமானது. அப்போ அந்த திட்டமிடல் இல்லை அப்படிங்கிற பார்க்குறோம். பட் இவங்க வேற ஒரு கூட்டத்தை சொல்கிறாங்க திட்டமிட்ட சதி அப்படின்னு. கல்வீச்சு நடந்துக்கிறாங்க. ஏன்னா அவர் வந்து பாட்டிலுக்கு 10 ரூபா அப்படிங்கிற பாட்டு மாதிரி பாடுறாரு. அது திரு செந்தில் பாலாஜியை நேரடியாக குறிவிச்சு சொல்லக்கூடிய விமர்சனம். அதில் வந்து குழப்பம்ல அவர் தெளிவாக சொல்லி இந்த இவ்வளோ தூரம் வந்தப்போ அவர் பேரை சொல்லாமல் இருந்தார் குறிப்பிட்டே சொல்லார். அப்போ அதற்கு பிறகு நடந்ததா, அதுக்கு முன்னாடி நடந்ததா, அப்போது நடந்ததா, கல்வீச்சு எப்படி நடந்துச்சு, எங்கே நடந்துச்சு, இப்போ ஏன் இந்த மக்களுடைய அலைவீச்சு மாதிரி ஏன் நடக்குங்கிற அதுக்காக கேள்வி வருது. தடியடி நடந்திருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. 2-3 விஷுவல்ஸ் பார்க்குறோம். அப்போ தடியடி எப்போ நடந்துச்சு, எதுக்காக நடந்துச்சு, கல்வீச்சு எதுக்காக நடந்துச்சு, எப்போ நடந்துச்சு, இந்த கேள்விக்கு பதில் இருக்கு. அது இது வந்து கோயின்சைடாகி நடந்த விஷயமா அல்லது திட்டமிட்டு நடந்த விஷயமாங்கிறது தான் விசாரணைக்கு பிறகு தெரிய வேண்டிய விஷயம். கல்வீச்சு நடந்ததுங்கிறது தாவேக்க தரப்புல சொல்லப்பட்டிருந்தது. நேற்று இரவே பல வீடியோக்களில் வந்து பார்க்க முடிஞ்சது, காலனி ஒன்று வந்து அவர் மீது விழுறதுக்கான வாய்ப்பு வந்துட்டு இருந்தது. அது தடுத்துட்டாங்க பாதுகாவலர்களுங்கிறதையும் பார்க்க முடிஞ்சது. ஸோ இங்கே வந்து எல்லா கூட்டத்திலையும் வந்து விஜயோட ரசிகர்கள் தான் இருக்கிறாங்கிறத பார்க்க முடிஞ்சது. இந்த கூட்டத்தில் வந்து கொஞ்சம் எதிர்கருத்து இருக்கிறவர்களும் உள்ள நுழைஞ்சிருக்கிறாங்களா? அப்போ அவங்க சொல்றது உண்மையோ சரிதான்? எதிர்கருத்து இருக்கிறவர்கள் எப்போதுமே போவாங்க பாத்துங்க. அது வந்து இந்த கூட்டம்னு இல்லை, அது வந்து ஜெயலலிதா கூட்டமாக இருந்தாலும் கருணாநிதி கூட்டமாக இருந்தாலும் ஸ்டாலின் கூட்டம் 4 பேர் போகத்தான் செய்வாங்க. என்ன பேச்சு நடக்குன்னு பார்ப்பாங்க. உங்களுக்கு நினைவு இருக்கும், திரு பொன்முடி அவர்கள் வந்து விழுப்புரத்தில் வந்து ஒரு கிராம சபை கூட்டம் போனார். அப்போ வந்து உள்ள ஏடிஎம்கே காரங்க உள்ள போயிட்டாங்க. தூத்துக்குடியில் கனிமொழி கீதாஜீவன் கலந்துட்டாங்க. அப்போ வந்து அங்கே ஏடிஎம்கே பிஜேபி காரங்க கலந்துட்டாங்க. அங்கே கவுன்சிலர்லாம் உள்ள போயிட்டு அவங்க கோரிக்கை வைக்கிற மாதிரி ஒரு நல்ல சண்டை போட்டாங்க. லைவ்ல பெரிய விஷயங்கள். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் எப்பயுமே பண்ணுவாங்க, எல்லா கட்சியும் பண்ணாங்க. பொதுமக்கள் குறைதீர்ப்பு கூட்டங்களில் பார்த்துருக்கோம். நம்ம வந்து கடலூரில் பேனா வைக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற பேசும்போது சீமான் பேசும்போது மற்றவர்கள் குரல் அந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையுமே எதிர்கட்சிக்காரங்க போவாங்க. அதில் நம்ம அதையும் ப்ரிடிக்ட் பண்ணி தான் வந்து ஏன் காவல்துறை இவ்வளவு தூரம் பாதுகாப்பு கொடுக்குறாங்க, எதுக்கு வந்து ஒய்பிரிவு வந்து மேலே 3 பேர் எதுக்கு நின்றுட்டு இருக்காங்க முழங்கால் போட்டுக்கிட்டு. அப்போ வர்ற பூரா நம்ம ரசிகர் தான் பார்க்கலாம். அவங்களுக்கு தெரியும் இந்த ரசிகர்கள் மட்டுமே இருக்க மாதிரி ட்ரோனை கூட தள்ளி வைப்பாங்க. ட்ரோன் வந்து ஏற்கனவே அமர்த்தப்பட்ட ஆட்கள் தான் கொடுக்குறாங்க மேலே, உங்களுக்கு புரியுங்களா? ஆனால் அந்த ட்ரோன் தானே இந்த ட்ரோன் தெரியாது. 10வது மாடிலேருந்து ஒருத்தர் ஒரு ட்ரோன் அனுப்பலாம், சரிங்களா? ட்ரோன்லேருந்து இன்றைக்கி வந்து போரே நடக்கிற போது ட்ரோன்லேருந்து எது நடக்கலாம். அப்போ வந்து அங்கே இருக்கக்கூடிய ஆஃபீஸர் அதான் எல்லாத்தையுமே எதிர்பார்த்தான், எந்த அசமானம் நடந்துடக்கூடாது, எந்த அசமானம் நடக்கலாம் அப்படிங்கிற முன்தயாரிப்பில் வந்து நிற்கிறாங்க. அதனால காவல்துறை தரப்பில் வந்து சரியாக செயல்பட்டுருக்காங்க. அது ஒன்றும் குழப்பம் இல்லை. முன் தயாரிப்புகள் வந்து இவன் அந்த 3 மணிக்கு முன்னாடி இருந்திருக்கணும், இந்த தடியடி நடந்ததாங்கிற பார்க்கணும். வெளியாள் வந்திருப்பாங்களா, கட்டாயம் வந்திருப்பாங்க. அப்போ நம்ம வந்து ஏன் ஒரு செருப்பு வந்துச்சு, செருப்பு எப்படி தடுத்தாங்க, இது எதிர்பார்க்கு தான். பாரத பிரதமர் நரேந்திர மோடி கேரளாவில் நினைக்கிறாங்க போகும்போது ஒரு செல்ஃபோன் வந்து தூக்கி எறிஞ்சிருப்பாங்க. அந்த செல்ஃபோனை டாக்டர் ஒரு அந்த விசிட் பிரிவு ஆஃபீஸர் வந்து அப்படியே தடுத்து காலில் தட்டி விட்டு லெஃப்ட்டில் தட்டுவார். அப்போ இந்த மைக்ரோ செகண்டில் செல்ஃபோன் இப்படி கிரிக்கெட்டில் கேட்ச் பிடிக்க மாதிரி பண்ணுறது. அப்போ அதுக்கெல்லாம் தான் அவங்க தயாராக நிற்கிறாங்க. அப்போ எதிரிகள் வருவார்கள், எதிர்கட்சிகள் வருவார்கள், தப்பு சொல்லவே முடியாது. வெறுமனை கேட்கறதுக்காக கூட வரலாம், என்னதான் பேசுகிறாருன்னு பார்ப்போமே, உண்மையிலே கூட்டமாக கூட்டு வந்து கூட்டம் இதெல்லாம் பார்ப்பாங்க. அதில் வந்து எதிர்கார கட்சிக்காரங்க வந்திருக்காங்களா அப்படிங்கிறத குற்றம் சொல்ல முடியாது. அவர்
உள்நோக்கத்தோடு வந்தார்களா, கலவரம் பண்ண வந்தாங்களா, விசாரணைக்கு பிறகு அது வந்து விசாரணைக்கு எதிர்கருத்து உடையவர்கள் வந்திருக்காங்கன்னா உள்நோக்கத்தோடு வந்திருக்காங்களா? இப்போ வந்து காலணி எடுத்து வீசுறாங்க, கற்கள் எடுத்து வீசுறாங்க. விஜயோட ரசிகர் காலனி வீசியிருக்கவே மாட்டார். நிச்சயமா விஜயோட தொண்டர் காலனி வீசியிருக்க அதுல எந்த குழப்பம். அவர் மாற்று கட்சிக்காரன் தான் வீசியிருப்பாங்க. அவர் யாரும் கண்டுபிடிக்க முடியும். நம்ம வந்து பார்த்தோம், திரு பொன்முடி அவர்கள் வந்து விழுப்புரம் பக்கத்தில் வந்து அந்த வெள்ள பாதிப்பு பற்றி போகும்போது அவர் மேலே வந்து களிமண் வீசினாங்க. களிமண் வீசின போது யார் வீசினாங்க கண்டுபிடிச்சாங்க. ஏன்னா ஒரு கேமராவில் இன்னொரு கேமரா வச்சுக்கணும். ஒரு நல் வாய்ப்பு என்ன அப்படின்னா, திரு விஜய் அவருடைய தாவேகா கட்சியில் மல்டி கேமரா வந்து எடுத்திருக்காங்க. எல்லா கேமராவுடைய ஒரிஜினல் ஃபுட்டேஜ் இருக்கும். அவங்க வந்து மிக்சர் வந்து ஒன்று தான் வெளியிட்டிருப்பாங்க, சரிங்களா? ஆனால் வந்து மல்டி கேம் விஷுவல்ஸ் இருக்கும். அந்த அத்தனை விஷுவல்ஸும் வாங்கி அவங்க வந்து கொடுத்துட்டு அதை செக் பண்ணாங்கன்னா இதற்கு பின்னாடி ஒரு சதி வந்து தெரியக்கூடிய வாய்ப்பு இருக்கு, சரியாக இருந்தால். இதுல வந்து பார்க்க வேண்டியது அடுத்ததா விஜய் அவர்கள் காலைல 8:45 வந்துட்டு நாமக்கல்ல டைம் கொடுத்துருக்காங்க. ஆனா சென்னையில இருந்தே 8:45 தான் கிளம்பினாரு. அவருடைய தாமதமும் இதற்கு முக்கியமான ஒரு காரணம் கட்டாயமா வந்து அது யோசிக்க வேண்டியதுதான், நோ டவுட். அதில் வந்து டிஜிபி அவர்கள் குறிப்பிட்டார். அதில் 8:45 நீங்க வந்து நாமக்கல்ல பேசுறாரு சொல்லிட்டு 8:45 நீ சென்னையில் கிளம்புறது அது நியாயமே இல்லை. அதுக்கப்புறம் திருச்சி, அதுக்கப்புறம் திருச்சியிலிருந்து நாமக்கல், திருச்சியிலிருந்து நாமக்கலுக்கு முன்னாடி 20 கிலோமீட்டர் முன்னாடி வாகனத்தில் வருது. அப்புறம் பரப்புரை வாகனத்தில் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக சொல்லுவோம். அப்போ வந்து இது மாதிரி இவ்வளோ ஜாம் ஆகுதுங்கிறது வந்து ஒரு கூட்டத்தை, ஒரு பிரபல்யத்தை வாங்குறக்காவா அப்படிங்கிற கேள்வி. நம்ம வந்து பயங்கரமான கூட்டமாக நான் ஏற்கனவே கடந்த முறை சொன்னேன், எம்ஜிஆர் காலத்தில், அண்ணா காலத்துக்கு பிறகு அப்படின்னு அதை மாதிரி கொண்டு வரக்கான ஒரு முயற்சியாக பார்க்குறோம். அது வந்து 27,000 பேர் கூட்டங்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம் இல்லை ஆக்சுவலாக. அந்த 27,000 பேர் ஒரு தெருவுக்குள்ளங்கிறது தான் பெரிய விஷயம். நம்ம பார்க்குறோம், நீங்கள் மாநாடுகள் நடக்கும்போது அது ஏடிஎம்கே மாநாடு, மதிமுக மாநாடு கூட வச்சுக்கோங்க. நீங்கள் அந்த இடத்துல நீங்கள் வந்து லட்சக்கணக்காரர் வந்தாங்கிற கண்கூட பார்க்கணும். அப்போ லட்சக்கணக்காரர் எப்படி அக்காமடேட் ஆகிறாங்க? அது ஒரு பெருந்திரள் கூட்டமாக இருந்தது, அது ஒரு மைதானமாக இருந்ததுன்னா பிரச்சனை கிடையாது. அந்த 27,000 பேர் ஒரு தெருவுக்குள்ள எடுக்கும்போது நீங்கள் ஜாம் பார்க்கல. நீங்கள் சென்னையில் பார்த்துருப்பீங்க, பாரிஸ் கார்னர் மாதிரியான இடங்கள்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ரொம்ப ஜாம் ஒரு சின்ன இடம். அங்கே வந்து 10 பேர் போக முடியும், அங்கே 50 பேர் போக முடியாது. அப்போ ஏன்னா அவ்வளோ குறுகலாக இருக்குது. அப்போ 27,000 பேர் பெரிய க்ரௌட் இல்லை ஆக்சுவலாக. உங்களுக்கு புரியல. நம்ம பார்த்தோம் இறந்தவர்கள் ஈரோட்டை சேர்ந்தவர்களாக இருக்கிறார். அப்போ கரூர் மாவட்டம் தான், ஆனால் ஈரோடு மாவட்டத்துக்கார் வர்றாரு. அப்போ எல்லா அக்கம் பக்கத்து மாவட்டம் ஒரு மணி நேரம் 2 மணி தூரத்தில் இருக்கக்கூடியலாம் வருவாங்க. ஆட்டோமேட்டிக்காக போய் பார்த்து வந்து 2 மணி நேரம் போய் பார்த்துலாம். அங்கே 2 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணால் திரும்பி வந்துடலாம். அப்போ இவர்கள் வந்து நேரத்தை ஒழுங்காக கடைபிடிக்காது. ரொம்ப பெரிய ஏற்கனவே சொன்னேன், 3 மணிலேருந்து 10 மணி அங்கே பெர்மிஷன் வாங்கியிருக்காரு. ஆனால் 11 மணின்னு ட்வீட் போடுறாங்க. ஆனால் வந்து அவங்க சாயந்தரம் 6:30 7 மணிக்கு அங்கே வந்து சேர்றாங்க. இதில் வந்து கட்டாயம் ஒரு நேரம் வந்து முக்கியமான. நீங்கள் வந்து 4:30 மணிக்கு போடுறாங்கன்னா 4:31 ஆரம்பிக்க வேண்டியதில்லை. 4:30 மணி போடுறாங்கன்னா ஒரு 6:30 ஆரம்பிக்கணும்ல. நீங்கள் 4:30 மணி போடுறான்னு சொல்லிட்டு நீங்கள் மறுநாள் காலை 4 மணி பண்ணுறதுக்கு அப்படி ஏற்க முடியாது. இது காலம் கடந்து வச்சு வேற விஷயம். நம்ம வந்து இன்னைக்கு வந்து ரொம்ப காலம் மாறி இருக்கு. இன்னைக்கு சமூக வலைதளங்கள் நீங்கள் போகிறத, இன்னைக்கு விஜயோட கூட்டத்தில் 27,000 பேர் வந்திருந்தாங்க அப்படின்னா இந்த கூட்டத்தை 2 லட்சம் பேர் பார்த்துருப்பாங்க நேற்று. உங்கள் டிவியில், ஏன் டிவியில், எல்லா டிவிலையும் எல்லாரும் 2 லட்சம் பேர் பார்த்துருப்பாங்க. அப்போ அந்த 2 லட்சம் பேர் பார்க்காது நீங்கள் எப்படி செருப்பு வீசினது எப்படி பார்த்தீங்க? உங்களுக்கு எப்படி தெரிஞ்சு? அப்போ வந்து ஆட்டோமேட்டிக்காக தேவையான வீடியோக்கள் வெளியே வந்துக்கிட்டே இருக்குது. அப்படி மக்கள் பார்த்துடும் போது இந்த பரப்புரை மெத்தடை கட்டாயமாக மாற்றணும். நீங்கள் நடத்துனீங்களா, ஒரு தனி கூட்டத்தில் நடத்துங்க, உள்ளரங்க கூட நடத்துங்க. எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. கெப்பாசிட்டி 500 தான், ரொம்ப போனால் 550 வர முடியும். 5000 பேர் உள்ள மண்டலத்தில் வைக்க முடியாது. அப்படி இல்லையா, நீங்கள் வெளியே வந்து இப்போ 30 விழா நடந்துச்சு திமுகவில், அதை மாதிரி நீங்கள் வந்து ஒரு திடல் ஏற்பாடு பண்ணிக்கோங்க. இதே தாவேக்காக 2 மாநாடு நடந்துச்சு, மதுரையில் ஒன்று நடந்துச்சு, விக்ரம் நடந்துச்சு, அதை மாதிரி நீங்கள் தனி எடுத்துங்க. அது ஒன்றும் பிரச்சனை. அங்கே வந்தோமா 500 வண்டி நிப்பாட்டுறதுக்கு இடம், 5000 பேர் உட்கார்றதுக்கு இடம், தண்ணி குடிக்கிற இடம், சாப்பிட்ற இடம் நீங்கள் வச்சிருப்பீங்க. ஒன்றும் பிரச்சனை. நீங்கள் 50 ஏக்கர் வாங்க, 200 ஏக்கர் வாங்க. நீங்கள் ரோட்டில் வச்சுட்டு, அதுவும் கடை வீதியில் வச்சுட்டு, அதுவும் மெயின் ரோட்டில் வச்சுட்டு பண்ணுறது தான் இது நியாயமற்ற விஷயம். அப்படி நீங்கள் வந்து இனிமே வந்து நீதிமன்றம் தலையிட்டு வழக்குகள் வரப்போகுது. அப்போ நீதிமன்றம் தலையிட்டு எல்லா கட்சிக்கும், தாவேக்கா பற்றின விஷயமே இல்லை, எல்லா கட்சிகளும் இனிமேல் ஊருக்குள்ளே கூட்டம் நடத்தக்கூடாது. கூட்டம் நடத்துமா வெளியே வச்சுக்கோ. உங்கள் கட்சிக்காரன் வந்து பார்க்கணும்ல, வந்து பார்த்தா தானே கட்சிக்காரன். இல்லை சார் அவுட்டரில் வந்தால் வரமாட்டான் அப்படின்னு கட்சிக்காரன். எனக்கு அவங்க வந்து அதிமுகலையும் தாவாக்காலையும் 2 பேரும் கூட்டம் வராத இடமா சீமானு சொல்றாரு. எனக்கு புரியல. 3 பேருமே அதிமுக, தாவேக்கா, நாம் தமிழர் 3 கட்சியுமே சொல்லுது கூட்டம் வராத இடமா பார்த்து பண்ணுவாங்க. எனக்கு ஒன்றும் புரியவில்லை. எந்த கூட்டம் வராத இடம்? அப்போ உங்கள் தலைவர், உங்கள் தொண்டர்கள் உங்கள் தலைவர் பார்க்க வரமாட்டாங்களா? எனக்கு புரியலையே. விஜய் பார்க்க எப்படி வந்தாங்க, எடப்பாடி பழனிசாமி பார்க்க எப்படி வந்தாங்க, 30 விழா நடத்தும் போது எப்படி பஸ்ஸில் ஏறி வந்தாங்க? அப்போ அந்தந்த தலைவர் பார்க்குற வந்துட்டு போகணும்ல. வரலன்னா அப்போ நீங்கள் அந்தளவுக்கு பாப்புலரான தலைவர் இல்லை. உங்களுக்கு புரியுங்களா? விஜய் அவர்களால் கூட்டம் சேர்க்க முடியும், உங்களால் கூட்டம் சேர்க்க முடியாதா? அப்போ நீங்கள் கூட்டம் சேர்க்குறீங்கன்னா உங்களுடைய தொண்டர்கள் உங்கள் ரசி எங்கனாலும் வருவாங்க. காலைல 11 மணிலேருந்து ராத்திரி 8 மணி நிற்கிறாங்கல்ல, அவங்கள அந்த மைதானத்துக்கு வர சொல்லிடுங்க. அந்த இடத்துல வந்து பார்த்து போகிறாங்க. யாருக்கு இந்த பிரச்சனை கிடையாது. குறைந்தபட்சம் அங்கே வந்து மயங்கி தான் விழுவாங்க. டாக்டர்கள் வச்சுருந்தாங்க போன மாதிரி, அது மாதிரி டாக்டர் வச்சு சரி பண்ணிக்கங்க. இந்த மாதிரி ஒரு 40 உயிர் போயிருக்காதுல்ல. அப்போ இதை ஒரு நல் வாய்ப்பாக பயன்படுத்தி இனிமேல் நடக்கக்கூடிய கூட்டங்களுக்கு ஒரு வரையறை நீதிமன்றம் வைக்கணும். எத்தனை மணிக்கு நடத்தணும், எத்தனை மணிக்கு முடிக்கணும், எங்கே நடத்தணும், இதுக்கு வந்து என்னென்ன ஃபெசிலிட்டி வேணும், மினிமம் எத்தனை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். RSS உடைய பேரணிக்கு அனுமதி கேட்குறாங்க. இந்த சரஸ்வதி பூஜை வரப்போது, ஆயுத பூஜைக்கு ஆண்டுதோறும் அவங்க அப்போ தான் அவங்க கட்சி அந்த RSS இயக்கத்துடைய நிறுவன தினம். அந்த நிறுவன தினத்தில் ஆண்டுதோறும் இந்தியா முழுக்க அவங்க வந்து பேரணி போவாங்க. கேரளாலையும் வெஸ்ட் பெங்கால்லையும் பேரணிக்கு அனுமதி இருக்குது. தமிழ்நாட்டில் 4 வருஷமாக அனுமதியே கிடையாது. நீதிமன்றத்தில் போனால் காம்பவுண்ட் வாலுக்குள்ளே சுற்றிக்கங்கன்றாங்க.
பேரணி தான், ரெண்டு பேர் பேரணி பார்த்தீங்கன்னா இப்படி 50 பேர் போக மாட்டாங்க, 2 பேர் போவாங்க. இப்படி ஒருத்தர் பேண்ட் வச்சுருப்பாங்க. இந்த 2 பேர் போகிறது கடைவீதி ஊருக்குள்ளே தான் கேட்குறாங்க. அவங்க ஊருக்குள்ளே கேட்குறது கொடுக்க மாட்டேன்னாங்க. நீதிமன்றம் கொடுக்க மறுத்துச்சு. உச்ச நீதிமன்றம் போய் வாங்கிட்டு வந்தாங்க. அப்போ 2 பேர் போகக்கூடிய பேரணிக்கு அனுமதி கொடுக்க மாட்டீங்க, 27,000 பேர் கொடுக்க எப்படி கொடுக்குறீங்க? அப்போ அங்கே தான் நீதிமன்றம் எந்த மாதிரி வரையறை வகுக்க வேண்டும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு எழுகிறது. அப்போ தான் காவல்துறை எந்த மாதிரி நிபந்தனைகள் விதிக்கணுங்கிற எதிர்பார்க்குது. அப்போ தான் இந்த கட்சிகள் எங்கே மாதிரி கூட்டம் நடத்தணும், எத்தனை மணி கூட்டம் நடத்துறது அவசியம். இது ஒரு எல்லா கட்சிகளுக்குமான ஒரு வேக்கப் பாயிண்ட். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். இது தாவேக்காக்கோ திமுகவுக்கோ இல்லை, எல்லா கட்சி யாருக்குமே நடக்கக்கூடாது இல்லைங்க. இதில் அந்த தெருவை சேர்ந்த வேடிக்கை பார்க்க போன ஒருத்தருடைய குழந்தை இறக்குது, சரிங்களா? அவன் கட்சிக்காரன், 2 வயசு குழந்தை. எந்த கட்சி சொல்கிறீங்க? 2 வயசு குழந்தைங்க. அது 2 குழந்தைகள், ஒரு தாய்மார் இறந்து போனாங்க, 2 தம்பதிகள் இறந்து போனாங்க, 60-70 வயசு. இவங்கெல்லாம் என்ன சொல்லிங்க? அப்போ விஜய் அவரை பார்க்க போனாங்க, அவருடைய உயிரிழப்பு சரிதானா? அவர் எந்த கட்சிக்காரங்களா இருந்தானே? அப்போ நாளைக்கு வேறங்க நடந்துடக்கூடாது. அப்போ உடனடியாக இதுக்கு ஒரு கடிவாளம் போடும். அதில் எந்த குழப்பம் கிடையாது. இதில் அவங்க அனுமதி கேட்ட கடிதத்தில் பார்க்கும்போது 10,000 பேர் வர வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறாங்க. இங்கே காவல்துறையில் 27,000 பேர் வந்துட்டாங்க. 10,000 பேர் தான் அமைதி போட்டாங்க. ஆனால் அதில் 60,000 பேர் நின்று பார்க்க முடியுங்கிறதையும் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்கிறத பார்க்க முடிஞ்சிச்சு. இதில் என்ன குழப்பம் இருக்க போது? 60,000 பேர் நின்று பார்க்கக்கூடிய இடத்துல 27,000 பேர் அக்கமடேட் பண்ண முடியாதா அப்படிங்கிற ஒரு கேள்வி. 60,000 பேர் நிற்க முடியும்னு யார் சொன்னான்னு எனக்கு அந்த லெட்டர்ல எழுதியிருக்கு. அவங்க அனுமதி கேட்ட கடிதத்தில் 60,000 பேர் நின்று பார்க்க முடியும், 10,000 பேர் எங்க தரப்புல இருந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. 60,000 பேர் நின்று பார்க்க முடியுங்கிறதுக்கு எந்த அசஸ்மெண்ட்டும் கிடையாது. 60,000 பேர் நின்று பார்க்க முடியாது. அது ஒரு தெருவுக்குள்ள நடக்கக்கூடிய விஷயம், ஒரு ஜங்ஷன் பாயிண்ட். ஸோ இன்னொரு 1.5 தெருன்னு சொல்லிக்கலாம். இந்த பக்கம் ஒரு 4 முனை சந்திப்பு இருக்குது, அங்கே நடுவில் வச்சு பண்ணுறாங்க. இப்போ இந்த பக்கம் நாகப்பட்டினத்தில் அப்படி தான் பண்ணாங்க, திருச்சியில் அப்படி தான் பண்ணாங்க. எல்லாமே ஒரு அட்லீஸ்ட் ஒரு 3 கார்னர் சைடாக பார்க்குறாங்க. ஒரு 2 சைடு மட்டும் இல்லாமல் 4 சைடு பார்க்குறாங்க, அல்லது 3 சைடாக பார்க்குறாங்க. அப்படி தான் 4 பக்கம் சுற்றி பேசுகிறார். ஆனால் அவங்க 60,000 பேர் வர்றதுக்கான வாய்ப்பே கிடையாது. அவங்க சொல்லியிருக்கலாம், பட் 10,000 பேர் தான் அவங்க கேட்டது. 27,000 பேர் அதை நீங்கள் குற்றம் சொல்ல முடியாது. காவல்துறை ஏன் 10,000 பேருக்கு மேலே அனுமதிச்சுன்னு கேட்க முடியாது. தாவேக்கா ஏன் 10,000 பேர்னு சொல்லிட்டு 27,000 பேர் கூட்டாங்கன்னு சொல்லணும். இந்த 2 குற்றச்சாட்டு சரியில்லை. குற்றச்சாட்டு எங்கே நிற்கிது அப்படின்னா, 3 மணிக்கு முன்னாடி ஏன் அனுமதிச்சிங்க, அது காவல்துறைக்கு. 11 மணிக்கு நீ ஏன் போட்டீங்க, அது தாவேக்காவுக்கு. இந்த 2 தான் தேவை. நீங்கள் ஏன் லேட்டாக வந்தீங்க, இதுதான் முடியுது. அவர் சொன்ன டயத்தில் ஆக்சுவலாக வந்துட்டார். எங்கெங்க காவல்துறைக்கு சொன்னதில்லை. 3 மணிலேருந்து 10 மணி தான் டைம் கேட்டிருக்காங்க. அவர் கேட்டதே 3 to 10 தான் கேட்டிருக்காங்க. அப்போ காவல்துறை லெட்டர் இருக்குது. 3 மணிக்கு கூட்டம் சொல்லி 10 மணிக்கு ஏன் கூட்டிருக்கேன்? தெருவில் யாரும் அனுமதிச்சிருக்க கூடாது. அப்போ குறைஞ்சபட்சம் 3 மணிக்கு தான் உள்ளே வந்திருப்பாங்க. அப்போ நாங்கள் அவங்களுக்கு 10 மணி 7 மணிக்கு பேசிட்டார். ஸோ 4 மணி நேரத்தில் இந்த விஷயம் முடிஞ்சிருக்கும். ஆனால் காலைல 10 மணிக்கு வந்து அனுமதிச்சாங்க. ஏன் அனுமதிக்கிறாங்கன்னு கேட்குறேன். ப்ளஸ் 3 மணிக்கு தான் நீ பெர்மிஷன் கேட்ட, 11 மணிக்கு வரப்போறாருன்னு ஏன் ட்வீட் போட்ட? இப்போ அது அங்கே தப்பாது. அப்போ நிர்வாகிகள் பார்த்துட்டு போடுவாங்கல்ல, தெரியாதுப்பா தலைமையில் சொல்லியிருக்காங்க, ஒருவேளை தலைவர் வந்தாலும் என்ன 8:45 நாமக்கல் சொல்லியிருக்கீங்க. அப்போ 1 மணி நேரம் பேசினாலும் இங்கே நாமக்கல்லேருந்து கரூர் வந்துடலாம். அப்போ 10 மணிக்கு வந்துருவார் போல, 11:30 மணிக்கு பேச போகிறா சொல்லியிருக்காங்கப்பான்னு பார்த்துருக்கலாம். அப்போ ஏன் ட்வீட் போட்டாங்க? இதுதான் நான் பார்க்க வேண்டியது. 10,000 27,000 நிச்சயமாக யாராலும் தடுக்க முடியாது. உள்ளரங்க கூட்டத்தை மட்டும் தான் உங்களை கண்ட்ரோல் பண்ணி 500 பேர் சொன்னீங்க சார், 550 பேர் அக்காமடேட் பண்ணி அதுக்கு உள்ள இடம் கிடைக்காது. ஆனால் நீங்கள் இந்த மாதிரி பொது வழியில் திறந்த வழியில் நீங்கள் 10,000 27,000 கட்டாயம் கண்டுபிடிச்சா அதில் காவல்துறை மீதும் தாவேக்காம தப்பு கிடையாது. மின்சாரம் துண்டிக்கப்பட்டது, அதுக்கப்புறம் போலீஸ் தடியடி நடத்தினாங்க, அந்த தள்ளுமுள்ளில் தான் இவ்வளோ பிரச்சனைகள் நடந்தது அப்படிங்கிற ஒரு விமர்சனங்கள்ல வைக்கிறாங்க. மின்சாரம் துண்டிக்கப்பட்டதை நம்ம விசாரணைக்கு பிறகு தான் முடிவெடுக்க முடியும். அது திட்டமிட்ட சதியாக இருக்கலாம், சதி இல்லாமல் இயற்கையான காரணமாக இருக்கலாம். ஏன்னா பெரும் கூட்டம் நிற்கும் போது பாதி பேர் போஸ்ட் கம்பத்தில் ஏறிடலாம், பாதி பேர் டிரான்ஸ்ஃபார்மர்ல ஏறிடலாம். விஜய் அவர்கள் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் மின்சாரம் துண்டிக்கப்பட்டதுங்கிறத அவங்க சொல்றாங்க. இல்ல அதான் சொல்றேன். நம்ம அது அடுத்த பாயிண்ட் வரேன். இந்த கூட்டமே மின்கம்பி மேல கை வச்சிடலாம். எல்லாருமே பாத்தீங்கன்னா யாருமே நேரடியாக விஜயை பார்க்கல, எல்லாருமே செல்போனில் ரெக்கார்ட் பண்ண பார்க்குறாங்க. அப்போ எல்லாரும் செல்ஃபோன் வச்சு பார்க்குறாங்க. இப்போ செல்ஃபோனில் வச்சு இவ்வளோ ஜூம் பண்ணி வச்சிருக்கும் போது குறுக்க 1 அடி தூரத்தில் ஒரு கம்பி இருக்குன்னு தெரியாது உங்களுக்கு, புரியுங்களா? நானும் நீங்களும் 2 அடி தூரத்தில் இருக்கோம். நீங்கள் 30 அடி தூரத்தில் இருக்கும்போது நான் உங்களை ஜூம் பண்ணி பார்ப்பேன். அப்போ எனக்கு 1 அடி முன்னாடி ஒரு கம்பி போயிட்டு இருக்கும், அது தெரியாது. ஜூம் பண்ணி விஜயோட ஃபேஸ் இருக்குன்னு பார்த்துட்டு இருப்பேன், சரிங்களா? அப்போ அந்த சந்தர்ப்பங்களில் அந்த ஆபத்தை தவிர்க்கிறதுக்கு கட்டுப்படுத்திருக்கலாம், கரண்ட் கட் பண்ணிருக்கலாம், பர்பஸில் நடந்துக்கலாம், தெரியாது. கரண்ட் கட் நடந்த உண்மை, நம்ம ஐவிட்னஸ் உடைய இதை போட்டிருக்கோம், 2-3 முறை போகணுங்கிற உண்மை. ஆனால் அது பதட்டத்தை ஏற்படுத்துங்கிற மறுக்கவே முடியாது. திடீர்னு 27,000 பேர் கூடிய இடத்துல கரண்ட் கட் ஆகுதுன்னா பதட்டம் ஏற்படும். ஆனால் எதற்காக கரண்ட் கட் பண்ண பார்க்கணும். திரு அமித்ஷா அவர்கள் உள்துறை அமைச்சராக இருக்கும்போதே சென்னை விமான நிலையம் வந்தபோது கரண்ட் கட் செய்யப்படாது. கரெக்டாக வெளியே கையாற்றார் கரண்ட் கட். அது பயங்கரமான கோயின்சிடன்ஸ். அப்போ திட்டமிட்ட சதியா அப்படின்னு கட்டாயம் ஒரு கேள்வி எழுந்துச்சு, விசாரணைச்சு. அப்போ மின்சார வாரிய தலைவராக இருந்த திரு ராஜேஷ் லக்கானி நேரடியாக வந்து இல்லை இந்த மாதிரி இந்த பர்டிகுலர் இடத்துல சொல்லி அங்கே போயிடுச்சு, அதோடைய ஷார்ட் ஆனதான் எழுதி சொன்னார். அப்போ இந்த மாதிரி 3 தடவை போனது கவனிக்க வேண்டிய விஷயம், விசாரிக்க வேண்டிய விஷயம்.
ஆனால் இந்த தருணத்தில் விசாரணை நடப்பதற்கு முன்னாடி அது சதி அப்படின்னோ அது இயல்பாக நடந்தோன்னா முடியும். ரெண்டுக்கான வாய்ப்பு இங்கே மறுக்க முடியாது. சதியாகவும் இருக்கலாம், இயல்பாகவும் இருக்கலாம் பார்க்கணும். ஏன்னா காவல்துறையும் மின்சாரத்துறையும் இயல்படுவாங்க. எங்கள் ஊர்லாம் தேர் ஓடுங்க. அப்போ 4 வீதியில் தேர் ஓடும்போது 4 வீதியில் மட்டும் இல்லை, அது கூட சுற்றி இருக்க எல்லா டிரான்ஸ்ஃபார்மரும் கட் பண்ணணும். அப்போ வீதியில் மட்டும் இல்லை, நம்ம வீட்லேயும் கரண்ட் போகும். சரிங்களா? ஏன்னா டிரான்ஸ்ஃபார்மர் கட் பண்ணி, ஏன்னா அந்த தேர் நீங்கள் போகும்போது உள்ளே எங்கேயாவது ஒரு பேட்டெல்லாம் பதிலாக ஒன்று ஸ்டார்ட் ஆச்சுன்னா எவ்வளோ பெரிய விளம்பரம் போகிறோம். அப்போ வந்து நல்லதுக்காகவும் பண்ணியிருக்கலாம். காவல்துறையோ மின்சார வாரியமோ தெரிந்து செய்திருக்கலாம், மறுப்பதற்கு இல்லை. அது விசாரணைக்கு பிறகுதான் தெரியும். அதுல சதியும் இருக்கலாம், நல்ல நோக்கமும் இருக்கலாம். அதுல மறுப்பதற்கு இல்லை. இதுல பல்வேறு கேள்விகள் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். இதுல வந்து அடுத்ததா திரு செந்தில் பாலாஜி அவர்கள் இமீடியட்டா மருத்துவமனைக்கு எப்படி விரைந்தார், இந்த மாதிரி பல கேள்விகள் வந்து வெளியில சமூக வலைதளத்துல சுற்றி இதுல பேச வேண்டிய ஆக்சுவல் விஷயங்கள் நிறைய இருக்கு. நம்ம அதை மிஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். செந்தில் பாலாஜி விரைந்ததுல ஒரு பிரச்சனை கிடையாது. அவர் கரூர்கார், அவர் கரூர்ல வீடு வச்சிருக்காரு. அவருக்கு இங்க இருக்கு போதும் தெரியும், அவர் உள்ளூர். அப்போ வந்து செந்தில் பாலாஜி மருத்துவமனைக்கு வீரர். அவர் எப்படி வருது இதுல இல்ல, அவரே இந்த பக்கம் அடிச்சுடாடி போனாருங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் ரொம்ப டூ மச். அது வந்து அவருடைய ரோல் ஏதாவது இருக்காங்கிறது தனியா விசாரிக்க வேண்டியது. அதை நம்ம வந்து அப்படிலாம் பேசாதீங்கன்னு சொல்லல. அது வந்து விசாரிக்க வேண்டிய விஷயம் விசாரிக்கட்டும். ஆனா எப்படி முதல்ல வந்து நீங்க அப்புறம் 1 மணி நேரத்துல வந்து அன்பில் மகேஷ் பொய்யாமொழி போயிட்டாரு, அப்புறம் எப்படி வந்தாருன்னு கேட்பீங்களா? அதுல நியாயம் இல்லை. ராத்திரியா அந்த முதலமைச்சர் வந்து ஏன் காலையில வரலன்னு கேட்பீங்களா? அது சரியில்லை. செந்தில் பாலாஜி வந்து உடனடியாக மருத்துவமனை வருந்தது பிரச்சனை இல்லை. அங்க கல்வீச்சு நடத்தப்பட்டதா, அதுல திமுகவினர் யாராவது தொடர்புல இருக்கிறாங்களா, அங்க தடியடி நடத்தப்பட்டதா, அந்த தடியடி அவசியமானதாக இருந்ததா, தேவையற்ற தடியடி, அங்க பதட்டத்தில் எதற்காக? அப்ப இந்த கல்வீச்சு, தடியடி, கரண்ட் கட்டு எதனால விசாரிக்கணும்? நடந்தது உண்மை. நியாயமா நம்ம என்ன புரிஞ்சுக்கணும், உணர்ச்சி வசப்படாம இந்த 3க்குமான தேவையும் இருக்கலாம். நீங்க ஒரு கிரௌட் வந்து ஒரு பொம்பளை யூட்டிஸ் பண்றாங்க, ஒரு பிரச்சனை பண்றாங்க அப்படின்னா அங்க ஒரு தடியடி தேவைப்படலாம். லேசான தடியை நம்ம வந்து யூஸ் பண்ணணும். தடியடி தேவைப்படலாம். கரண்ட் கட்டு அவங்களுக்கு நியாயமான காரணம் ஏற்படலாம். இது நம்ம புரிஞ்சுக்கிறோம். கல்வீச்சு எப்பயும் ஏற்க முடியாது. சரிங்களா? அப்ப கல்வீச்சு நடந்திருக்கா, அதற்கான ஃபுட்டேஜ் எங்க இருந்து வருது, நீங்க சொன்ன மாதிரி செருப்பு எங்க இருந்து வருது, அதெல்லாம் ஈஸியா கண்டுபிடிச்சிட முடியாது. குழப்பம் இல்லை. அப்ப தடியடிக்கான தேவை என்ன, கரண்ட் கட்டுக்கான தேவை, இது கட்டாயம் விசாரிக்கும்.